முருகாச்சரணம். கந்தபுராணத்தின் நேற்றைய பதிவில் குச்சகன் ஞான திருஷ்டியின் மூலம் தனக்கு நேர்ந்த துன்பத்தின் காரணத்தை அறிய முற்படுகிறான். கலிங்க நாட்டிலே ஹரிபுரம் என்ற ஊரில் தேவதத்தன் என்ற வணிகனுக்கு தர்மதத்தன் அப்படிங்கிற ஒரு புதல்வன் இருந்தான். தர்மங்கள் பல செய்ததால் அவர்களுடைய புகழ் எங்கும் பரவி இருந்தது. காலகதி முடிந்ததும் தேவதத்தனும் அவன் மனைவியும் மரணமடைந்தனர். அந்த துயரத்தை தாங்க மாட்டாது தர்மதத்தன் வீட்டினுள்ளே முடங்கி கிடந்தான். ஒரு நாள் ரசவாதி ஒருவன் தர்மதத்தனுடைய வீட்டிற்கு வந்தான். வணிகன் அவனை அழைத்து உபசரித்து வந்த காரணத்தை கேட்டான். அந்த மனிதன், ஐயா, ரசத்தின் மூலம் பொன்னை செய்யும் அரிய வித்தையை நான் அறிவேன். என் மீது அருள் கொண்டு சிவபெருமான் உபதேசித்த வித்தை இது. யாருக்கும் இதை சொல்வது கூடாது. குருவினிடம் ஆழ்ந்த பக்தியுள்ளவனுக்கு மட்டுமே சொல்லவே. மனதிலே சிறிதும் களங்கமில்லாத உனக்கு அதை சொல்லித் தருகிறேன். உன்னிடம் உள்ள பொருள் அனைத்தையும் பொன்னாக செய்து காட்டுவேன் என்றான். அந்த வார்த்தைகளால் மிகுந்த சந்தோஷம் அடைந்த தர்மதத்தன் தன்னிடம் உள்ள பொருள் அனைத்தையும் திரட்டி அவன் முன்பு கொண்டு வந்து வைத்தான். அதை கண்ட ரசவாதி ஏளனமாக சிரித்து, வணிக குலத்திலே சிறந்து விளங்கும் உன்னிடமுள்ள பொருட்கள் இவ்வளவுதானா? இதனால் உனக்கு எவ்வளவு பொன் வந்துவிடும்? வேண்டாம், இவற்றை நீயே வைத்துக்கொள். என்னோடு வந்தாயானால் உனக்கு வேண்டிய பொருட்களை நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. தர்மதத்தன் பதைத்து அவன் கைகளை பிடித்து கொண்டு, சுவாமி, என்னிடம் கோபம் கொள்ள வேண்டாம். இன்னும் என்னுடைய பொருட்கள் அனைத்தையும் பணமாக்கி தங்களிடம் தருவேன் என்று சொல்லிவிட்டு சொத்துக்கள் அனைத்தையும் விற்று பணமாக கொண்டு வந்து கொட்டினான். ரசவாதி அவற்றை எல்லாம் ஒன்று சேர்த்து உலையில் இட்டு உருக்கினான். பிறகு ரசம் விட்டு அதனை உருண்டையாக உருட்டி ஒரு மண் பாத்திரத்தில் வைத்து வாயிலே மண் பூசி மறுபடியும் 108 முறை நெருப்பிலிட்டு புடம் போட்டான். பின்னர் தர்மதத்தனை பார்த்து, ஐயனே, நம்முடைய காரியம் முடியும் தருவாயில் வந்துவிட்டது. இன்னும் ஒரே ஒரு ரசத்தை கலந்து புடமிட்டால் மாற்றுக்குறையாத பொன் கிடைத்துவிடும். காற்று இல்லாத ஒரு அறையை காட்டு அப்படின்னு சொல்றாரு. தர்மதத்தன் காட்டி அறையினுள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு விறகு கட்டைகளை போட்டு நெருப்பு உண்டாக்கி அதனுள் மண் கலயத்தை வைத்தான். அறை முழுவதும் ஒரே புகை மண்டியது. அருகருகே உட்கார்ந்திருப்பவர் கூட ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள முடியாதபடி புகை பரவியது. புகையின் வேகம் தாங்காது கண்கள் நீரை கொட்ட தர்மதத்தன் அருகேயே உட்கார்ந்திருந்தான். அப்போது ரசவாதி நெருப்பிலே வைத்திருந்த கலயத்தை எடுத்து அதனுள் இருந்த பொன் அனைத்தையும் தன்னுடைய ஆடையில் எடுத்து மறைத்து கொண்டான். பிறகு தான் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த பொருளை போட்டு வாயை மூடி மீண்டும் நெருப்பிலே வைத்துவிட்டான். சிறிது நேரத்திற்கெல்லாம் நெருப்பில் இருக்கும் அந்த பானையை வெளியிலே எடுத்து தர்மதத்தனிடம் கொடுத்தான். வணிகனே, இந்த பானையை நீ உன் கையால் மறுபடியும் நெருப்பில் வை. இது இங்கேயே இருக்கட்டும். 3 நாட்களுக்கு பிறகு உணவு அருந்தாது. நீ மிகுந்த நியமத்தோடு யாருடனும் பேசாது என்னையே நினைத்து கொண்டிரு. நான் இப்போது புறப்பட்டு சென்று காட்டிலே இருக்கும் காளி கோவிலில் ஓர் யாகத்தை முடித்து கொண்டு 4ஆம் நாள் வருவேன். அந்த சமயம் நாம் விரும்பியது நிறைவேறியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போறான். 3 நாட்களும் தர்மதத்தன் மிகுந்த நியமத்தோடு இருந்து வந்தான். 4ஆம் நாள் ரசவாதி வரவில்லை. தர்மதத்தன் பரபரப்படைந்து காளி கோயிலுக்கு ஓடிச் சென்று பார்த்தான். அங்கே எவரையும் காணவில்லை. வீடு திரும்பியதும் மண் கலயத்தை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தான். அதனுள் இரும்பு கட்டி ஒன்றுதான் கிடந்தது. சொத்துக்கள் அனைத்தையும் பேராசையால் இழந்து விட்டோமே என்ற துக்கம் காரணமாக அவன் ஆவி அப்போதே பிரிந்தது. பொன்னை அடைய விரும்பி தன் சொத்துக்களை விற்கும் போது தான் செய்த தர்மத்தின் பலன்களையும் விற்று பணமாக்கி கொண்டான் தர்மதத்தன். அந்த பாவம் காரணமாக இந்த பிறவியில் அவன் யானைகளாக பிறந்து திரிந்து கொண்டிருந்தான். உண்மையை அறிந்த குச்சகன் அவன் மீது இரக்கம் கொண்டு தான் செய்துள்ள தவத்திலே ஒரு நாள் பலனை அந்த யானைக்கு கிடைக்கும்படியாக அர்ப்பணித்தான். உடனே யானையின் வடிவம் நீங்கி தர்மதத்தன் அழகிய உருவத்துடன் நின்றான். அப்போது விண் உலகிலிருந்து அவனை ஏற்றிச் செல்ல விமானம் வந்தது. அவன் குச்சகனை வணங்கி அவனிடம் வினை பெற்று அதில் ஏறி வானுலகம் சென்றான். குச்சகன் மறுபடியும் குலத்திற்கு சென்று முன்போல தவம் இருந்தான். தர்மராஜன் அவன் முன்பு தோன்றி, நீ வேண்டும் வரம் கேள் அப்படின்னு சொல்றாரு. குச்சகன் 2 கைகளையும் கூப்பி அவனை வணங்கி, உசத்திய முனிவருடைய பெண்ணை விருத்தையை என் மகனுக்கு பேச நான் இங்கு வந்தேன். அவள் நேற்று இறந்து விட்டாள். அவளை உயிர்ப்பித்து தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. தர்மராஜன் அந்த வரத்தை அளித்து மறைகிறாரு. ஆசிரமத்தில் பிணமாக கிடந்த விருத்தை தூக்கம் கலைந்து எழுவது போல உயிருடன் எழுந்தாள். முனிவரும் அவர் மனைவியும் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை அடைந்தனர். குச்சகன் வந்தபோது அவனை தெய்வம் என்று கொண்டாடினர். மிருககண்டூயனுக்கும் விருத்தைக்கும் ஒரு சுபதினத்திலே மணம் நடந்தது. அத்தம்பதிகளுக்கு மிருககண்டு என்ற புதல்வன் பிறந்தான். அவனுக்கு 6 வயது முடிந்ததும் உபநயனம் செய்து வைத்து பிரம்மச்சரிய வாழ்க்கையிலே ஈடுபடச் செய்துவிட்டு மிருககண்டு
தவம் செய்ய காட்டுக்கு சென்று விட்டான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கந்தபுராணத்தின் இந்த பகுதியின் அடுத்த பகுதி நாளைய பதிவில் வெளிவரும். இந்த பகுதி பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.